அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். Dear students, welcome to Tamil class. நான் உங்க தமிழ் மிஸ் திரேசா மிஸ் பேசுறேன். வாங்க, இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். எல்லா வல்ல இறைவனிடம் உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். வாங்க அன்பு மாணவ செல்வங்களே, நாம் பாடத்திற்குள்ளாய் போகலாம். இந்த வாரம் பயிற்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். வாரம் பாடம் எடுத்து ரொம்ப போர் அடிச்சிச்சு இல்லையா? அதனால இன்னைக்கு கொஞ்சம் பயிற்சிகளை பார்க்கலாம். நாம் தேர்வுக்கு ஆயத்தமாக வேண்டும். அரசு பொது தேர்வுக்கு என்னென்ன முக்கியமான பயிற்சிகள் வர வேண்டுமோ அதையெல்லாம் இன்று ஒரு சிலவற்றை நாம் இன்று பார்ப்போம். அதற்கு முன்பாக ஒரு சிந்தனை துளிக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். ஒரு பூரானும் ஒரு மண்புழுவும் பேசிக்கிட்ட ஒரு உரையாடல் தான். அப்போ இந்த பூரானுக்கு நிறைய கால் இருக்கும் இல்லையா? அந்த கால் வச்சு என்ன செய்ய முடியும்னு அதுக்கு தான் தெரியும். அப்போ மண்புழு கிட்ட அந்த பூரான் கேக்குது, இதோ பாரு நீ காலே கிடையாது, இதோ பாரு எனக்கு பாரு எத்தனை கால்கள் இருக்குது, நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றி பெருமையாக அது பேசிக்கொண்டதாம். அப்பொழுது அந்த மண்புழு அதற்கு அழகான ஒரு பதிலை சொன்னதாம், நீ இவ்வளவு கால்களை வைத்துக் கொண்டு நீ என்ன செய்கிறாய்? பிறரை கடித்து தானே சித்திரவதை செய்கிறாய். என்னிடம் ஒரு கால்கள் கூட இல்லை, ஆனால் நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? என்னுடைய பெருமையை நீ கொஞ்சம் கேள் அப்படின்னு சொல்லும்போது அது கேட்டுட்டு இருக்குது. அப்ப இந்த மண்புழு சொல்லுது, எனக்கு கை கால் எதுவுமே எனக்கு இல்லதான், ஒத்துக்கிறேன். ஆனா நான் என்ன செய்யறேன், நில விவசாயிகளுக்கு உதவி செய்யறேன். நான் எல்லாவற்றுக்குமே நான் நிலம் சார்ந்த துறையாகட்டும் மண் சார்ந்த துறையாகட்டும் நான் எல்லாவற்றுக்கும் உதவியா இருக்கிறேன். என்னாலான உதவிகளை நான் பிறருக்கு செய்து கொண்டேதான் இருக்கிறேன். ஆனால் உனக்கு எத்தனை கால்கள் இருக்கிறது என்று பெருமைப்படுவதை விட நீ எவ்வாறு மற்றவர்களுக்கு பயன்படுகிறாய் என்று நீ உன்னையே நினைத்து பார் என்று சொன்ன போது அந்த பூரானுக்கு ரொம்ப வெக்கமாயிடுச்சான். தன்னுடைய தவற்றை அது உணர்ந்து தான் பிறருக்காக வாழ வேண்டும் என்று நினைத்ததாம். வாம் அன்பு மாணவ செல்வங்களே, தனக்காக வாழ்வது வாழ்க்கை அல்ல, பிறருக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை. நாம் எவ்வளவு செய்கிறோம் என்று பொருள் அல்ல, நாம் எவ்வாறு எந்த மனநிலையில் செய்கிறோம் என்ற மனநிலை தான் நமக்கு வேண்டும். சிறு சிறு எண்ணங்கள் ஆனாலும் அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த சிந்தனையோடு இன்று பாடப்பகுதிக்குள்ளாய் நாம் செல்லலாம். இன்று நாம் பார்க்க போகின்ற பயிற்சிகளில் முதலாவதாக மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. மயங்கொலி சொற்கள்னா என்ன? தமிழ் சொற்களை எழுதும் போது சில சொற்களில் எழுத்து வேறுபாடு வரும். அந்த பொருள் வேறுபாடு எழுத்து வேறுபாடு நாம் அறிந்து கொள்வதற்காக தான் இந்த பயிற்சி. மயங்கொலி என்றால் நமக்கே ஒரு மயக்கம், தெளிவில்லாம இருக்கும். இதுவா அதுவா, எரி தீ, எரி எரிதல், அது சின்ன ரீ வந்தாக்கா தீயை குறிக்கும், பெரிய ரீ வந்தாக்கா தூக்கி எரிதலை குறிக்கும். நமக்கே ஒரு தயக்கம், ஒரு மயக்கம். அதனால்தான் மயங்கொலி பிழைகள், நம்ம நம்மை அறியாமே செய்கின்ற பிழைகள். ஆகவேதான் இங்க பாருங்க, லா லா ழா ரா நா இவற்றுக்குள்ள எழுத்துக்களில் வருகின்ற சொற்களில் நாம் சற்று குழம்பிய நிலையில் மாறி விடுவோம். நமக்கே தெரியாது இது எது வரும், இந்த எழுத்து போடலாமா அந்த எழுத்து போடலாமா. நம்ம எக்ஸாம்ல இங்கி பிங்கி பாங்கி போட்டு எழுதுறதெல்லாம் வேணாம். தெளிவோடு நாம் கற்றுக்கொண்டால் இது நமக்கு நலனை தரும், மதிப்பெண்களை கூட்டி தரும். இதெல்லாம் அரசு பொது தேர்வுக்கு கட்டாயம் வருகின்ற மயங்கொலி சொற்கள் பயிற்சிகள். மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. இங்க பாருங்க, உலை உலை உழை உழை, இந்த மூன்று வார்த்தைகளுக்கும் என்னென்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொற்றொடரா நம்ம எழுதணும். மன உளைச்சல் தீர வீட்டில் உலை கொதிக்க உழைக்க வேண்டும். மன உளைச்சலுக்கு வேற லை போடணும், உலை கொதிக்கிற உலைக்கு வேற லை போடணும், உழை உழைப்பதற்கு வேற ழா ழா லை லை, உழை உலை உழை. இந்த மயங்கொலி சொற்களுக்கு வேறுபாடு மறுபடியும் கூறுகிறேன். மன உளைச்சல் தீர வீட்டில் உலை கொதிக்க வேண்டும். இரண்டாவது, வழி வலி வழி. வழி என்றால் காற்று, வலி என்றால் வலி, வலிக்கு நமக்கு வலிக்கும் இல்லைங்களா? வழினா பாதை. அதற்கு பாருங்கள், வழி தெரிந்தாலும் எதிர் வழியை எதிர்த்து செல்வது உடல் வலியை தரும். என்னதான் வழி தெரிஞ்சாலும் எதிர் வருகின்ற காற்றுகளை நாம் எதிர்த்து செல்வது உடம்புக்கு கொஞ்சம் வலியை கொடுக்கும். புரிதலோடு நாம் செய்ய வேண்டும்.
அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற அந்த வாக்கியத்துக்கு ஏற்ற புரிதலோடு செய்யும் பொழுது அது எது வரும் என்று நமக்கு தெளிவாக தெரியும். மூன்றாவது கலை, கலை, களை. களை பறிக்கும் விவசாயிகள் களை கூத்தாடியின் கலையை ரசித்து பார்த்தனர். களை என்பது ஒரு செடியில் இருக்கின்ற கலையை குறிக்கும். கலை என்பது திறனை குறிக்கும். அதை ரசிப்பது கலை, கலை, களை. இது மூன்றுக்கும் வித்தியாசம் உண்டு. அடுத்தது நான்காவது கனை, கனை. இது இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டை கவனிங்கள். வீரரின் கனை தன்மேல் பட்டதால் குதிரை கனைத்தது. வீரரின் அம்பு அவன் மேல் பட்டதால் குதிரை கத்தியது, கனைத்தது. அடுத்தது குறை, குறை. அதாவது ஒருத்தர் சொல்றது, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சொல்றது குறை. ஒரு பொருள் இல்லாம போச்சுன்னா அது குறை. புதியவர்களை பார்த்து குறைப்பது நாயின் குறையல்ல. புதுசா வீட்டுக்குள்ள நாய் வந்துச்சுன்னா அது குறைக்கும். புரியுதுங்களா? அது குறை சொல்லக்கூடாது. குறைக்கிறது, குறைத்தல் என்பது ஒழித்தல், குறை. இன்னொன்னு குறை சொல்ல கூடாது. அடுத்தது பொறி, பொறி. என் கையில் இருந்த பொறி பொறி மூலம் தயாரிக்கப்பட்டது. என் கையில் இருக்கின்ற பொறி பொறி மூலம் தயாரிக்கப்பட்டது. பொறி வேற, இயந்திரம். அடுத்தது இன்னொன்று ஒரு பொருளை குறிக்கும். ஆகவே இதுதான் மயங்கொலி பிழை சொற்கள். நாம் செய்கின்ற சிறு சிறு தவறுகள். மீண்டும் கூறுகிறேன், மயங்கொலி சொற்கள். மயங்கொலி பிழை என்றால் என்ன? நம்மை அறியாமலே தவறா சரியா என்று நம்மை மயங்க வைப்பது மயங்கொலி பிழை. ஆகவே இதற்கு இப்படியும் கேட்பார்கள், ஒரு வேர்டாக கூட கேட்பாங்க. எரி, எரி. இதற்கு ஒரு பொருள் வேறுபாட்டை அறிக அப்படின்னு கேட்டாலும் நம்ம எழுதணும். இது எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் அரசு பொதுத் தேர்வுல நம்ம எழுத பழகிக்கணும். சொற்றொடராகவும் கேட்பாங்க, சொற்களாகவும் கேட்பாங்க. புரிந்து படியுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கலை சொற்கள். மாணவர்களே, கலைச்சொல் அறிவோம், பார்த்துக் கொள்ளலாம். கலைச்சொல் என்பது புதிய கண்டுபிடிப்புக்கு ஏற்ப, நவீன முன்னேற்றத்திற்கு ஏற்ப, அதனுடைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப கண்டுபிடிக்கின்ற பொருளுக்கு மொழியில் ஆளப்படும் சொற்களை கலை சொற்கள் சொல்லலாம். வாங்க சில கலை சொற்களை நாம் பார்க்கலாம். ஒரு மொழியில் காலத்துக்கு ஏற்ப புதிய கண்டுபிடிப்புகளுக்காக உருவாக்கப்படும் சொற்களை கலை சொற்கள் என்கிறோம். காலத்திற்கு ஏற்ப, கண்டுபிடிப்புக்கு ஏற்ப சில சொற்களை உருவாக்கிக் கொள்வது கலை சொற்கள் என்று சொல்கிறோம். வெப்சைட், இணையம். பிளாக், வலைப்பு, எனக்குன்னு ஒரு பேஜ். கிளினிக், மருத்துவமனை. பிளட் குரூப், குருதி பிரிவு. குருதி என்றால் ரத்தம். காம்பவுண்டர், மருந்தாளுநர். எக்ஸ்ரே, ஊடு கதிர். ஹாஸ்பிட்டல்ல நீங்க எடுக்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. ஏழாவது நோட் புக், நாம் பயன்படுத்துகின்ற நோட் புக். எழுத்து சுவடி. ஆன்சர் புக், விடை சுவடி. ரஃப் நோட் புக், பொது குறிப்பு சுவடி. எல்லாத்தையுமே எழுதிக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு நோட் இருக்கும் இல்லையா, அது தனி குறிப்பு ஏடு. இது பொது குறிப்பு ஏடு. எல்லாவற்றையுமே நம்ம எல்லா சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்டது எல்லாத்தையும் எழுதுவது பொது குறிப்பு சுவடி. ப்ராஸ்பெக்டஸ், விளக்க சுவடி. இப்ப நம்ம ஸ்கூலை பத்தி ப்ராஸ்பெக்டஸ் ரெடி பண்ண நம்ம ஸ்கூலுடைய எல்லா உள்ளடக்கங்களும் அதுல இருக்கும். காலேஜ் எல்லாம் போனீங்கன்னா அழகா ஒரு ப்ராஸ்பெக்டஸ் கொடுப்பாங்க, ஒரு புக்கு கொடுப்பாங்க. அதுல அந்த கல்லூரியினுடைய நிகழ்வுகள், அதனுடைய அட்டவணைகள், அதற்கு எல்லா விதமான கருத்துக்களையும் அதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்வதா ப்ராஸ்பெக்டஸ். ஸ்மார்ட் போன், திறன் பேசி. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். டச் ஸ்கிரீன், தொடு திரை. தொட்டாலே ஸ்கிரீன் ஓபன் ஆகிறது. சேல்ஸ் டாக்ஸ், விற்பனை வரி. அக்கவுண்டன்ட், பற்று வரவு கணக்கு. 15வது சூப்பர் சீனியர், மேல் மூத்தோர். மூத்தோர் சொல் கேள். மூத்தோரை நாம் மதிக்க வேண்டும். இது நம் பாடப்பகுதியில் வருகின்ற கலைச்சொற்கள். மாணவர்களே, இதை எழுதி பாருங்கள், பொருள் அறிந்து படியுங்கள். தமிழில் இல்லாத சொற்களே இல்லை.
எல்லா சொற்களுக்கும் இனி வருகின்ற கண்டுபிடிப்பு காலங்களுக்கு கூட தமிழில் எல்லா சொற்களுக்கும் அதற்கேற்ற கலை சொற்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அகராதி ஆல்பபெட்ல பாவனார் அவர்கள் பணியெல்லாம் குறிப்பிடத்தகுந்தது. இதுல எந்த விதமான ஒரு சொல்லுக்கும் வேறு விதமான ஒரு ஆங்கில வார்த்தைக்கும் நம் தமிழில் இல்லாத சொற்களே கிடையாது. அறிவு பெட்டகம் தமிழ், அல்ல குறையாதது தமிழ். எவ்வளவு நீ ஆழ்கடலில் கண்டெடுக்கப்பட்ட முத்தை போல இப்ப இன்டர்நெட் இப்படி எல்லா தகவலையும் கொடுக்கிறதோ அதை விட மிக சிறந்தது நம்முடைய தமிழ் மொழி. நம் தமிழ் மொழிக்கு இல்லாத சிறப்பு சொற்களே இல்லவே இல்லை. மற்ற லாங்குவேஜ் எல்லாம் ஒரு சொல்லுக்கு ஒரு சொல்லுதான், அது தவிர வேற சொல்லே வராது. பேசுவது போல எழுதுவதும் எழுதுவது போல பேசுவதும் அநேக கலை சொற்களை கொண்டதும் நம் தமிழ் மொழி என்று நாம் மிகவும் பெருமைப்பட வேண்டும் மாணவர்களே. அடுத்ததாக நாம் மொழிபெயர்ப்புக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம் மாணவர்களே. அடுத்த அரசு பொதுத் தேர்வில் ஒரு ஆங்கில தொடர்களையோ ஒரு வேர்டையோ கொடுத்து அதற்கு தமிழாக்கம் தருக என்று கேட்பார்கள். அப்பொழுது நீங்கள் அதை புரிந்து கொண்டு எழுத வேண்டும். அது பழமொழி மொழிபெயர்ப்பாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதனுடைய பொருளை அறிந்து அதனுடைய மீனிங் மட்டும் எழுதினா கூட உங்களுக்கு மதிப்பெண் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. What is language? Language is the communication skill. ஒருவர் பேசுவதை நாம் அறிந்து கொள்வதற்கும் நாம் பேசுவதை பிறர் அறிந்து கொள்வதற்கும் மொழி ஒரு ஆக்கப்பூர்வமான கருவியாக இருக்கிறது. ஒரு சொல் கொள்ளும் ஒரு சொல் வெல்லும் என்பார்கள். மொழி என்பதை ஆளுகைப்படுத்தும் பொழுது அதை இனிமையாக பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது நமக்கு இங்கிலீஷ் தெரியல நம்ம பெரிய மலையாவே நினைக்க கூடாது. இப்போ தமிழ் என்பது நம்முடைய உயிர் நாடி உணர்வுபூர்வமான மொழி. அது ஆங்கிலத்தை நாம் மொழியாக தான் அதை பார்க்க வேண்டுமே தவிர அதை உணர்வாக பார்க்க கூடாது. அறிந்து புரிந்து படித்து அதை அனுபவித்து கொள்ளலாம். ஆகவே மொழியை நாம் எவ்வாறு கையாள வேண்டும், மொழியை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சில இங்க சொற்றொடர்கள் இருக்கின்றன. ஆகவே அதை புரிந்து அதற்கேற்ற மாதிரி நாம் என்ன செய்யலாம், எழுதி பழகிக்கலாம். அது புரிந்து எழுதுங்கள், அதாவது மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டாம், புரிந்து எழுதுங்கள். டிரான்ஸ்லேஷன், அதாவது ஒருவர் ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான் டிரான்ஸ்லேஷன். தமிழாக்கம் காண்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, education is the most powerful weapon which you can use to change the world. நமக்கு மிக சிறந்த ஒரு ஆயுதம் கல்விதான். ஒரு கல்வி மனிதனை மாற்றும். அநேக கல்வி சாலைகள் திறந்தால்தான் நிறைய சிறைச்சாலைகள் மூடும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு கல்விதான் ஒரு உலகையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி, ஒரு ஆயுதம். The education is the most important கருவி என்று சொல்லுவார்கள். ஆகவே education is the most powerful weapon which you can use to change the world. இந்த உலகையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டது கல்வி. ஆகவே கல்வி கற்கின்ற மாணவர்களாகி நீங்கள் தான் இந்த உலகையே மாற்றப் போகிறீர்கள் என்ற உணர்வோடு இந்த முதல் பகுதிக்குள்ளாய் வாருங்கள். Culture does not make people, people make culture. கலாச்சாரம் மனிதனை உருவாக்குவதில்லை, மனிதன் தான் கலாச்சாரத்தை உருவாக்கிக் கொள்கின்றான். கலாச்சாரம் என்பது கல் தோன்றி முன் தோன்றா காலத்தை மூத்த பழங்குடி நம் தமிழுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, பழமை இருக்கிறது, அதை போற்ற வேண்டும். அதை மனிதன் தான் உருவாக்கினானே தவிர கலாச்சாரம் மனிதனை உருவாக்குவதில்லை. எந்தவித நடவடிக்கையாய் இருந்தாலும் ஒரு காரணம் மனிதன் தான். மாற்றத்திற்கும் மனிதன் தான், கலாச்சாரத்திற்கும் மனிதன் தான், அந்த உலகத்திற்கும் மனிதன் தான். கடவுள் இந்த அற்புதமான உலகை படைத்து விட்டு அதை ஆள்வதற்கு பெயர் வைக்க மனிதனிடம் தான் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆகவே கலாச்சாரம் மனிதனால் உருவாக்கப்பட்டது, மனிதனால் கலாச்சாரம் உருவாக்கப்பட்டது என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். நான்காவது, a people without knowledge of the past history and culture is a tree without roots. கலாச்சாரம் அறியாதவன், நாம் வாழ்கின்ற பண்பாட்டை அறியாதவன் வேறில்லாத மரத்திற்கு சமமாக கருதப்படுவான். நாம் யார்? ஹூ ஆம் ஐ? நான் யார்? எனக்குள் என்ன திறமை இருக்குது? என் நாடு என்றால் என்ன? என் இனம் என்றால் என்ன? நான் எங்கிருந்து வந்தவன்? என்னுடைய ஆதி முதல் பெற்றோர்கள் யார்? அவர்கள் என்ன செய்தார்கள்? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் அறிய வேண்டும். அப்ப நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நாம் அறியாமல் மேலைநாட்டு கருத்தையும் பண்பாட்டையும் நம்ம ஃபாலோ பண்றோம்னா இதை விட ஒரு தவறு வேறு ஒன்றுமே இல்லை மாணவர்களே. ஆகவே கலாச்சாரம் என்பது நம் நாட்டில் இருக்கின்ற, நம்மில் இருக்கின்ற அந்த காலத்து பழைய நினைவுகள், கலாச்சார பண்பாட்டுக்களை, கலை உணர்வுகளை நாம் அறியவில்லை என்றால் நாம் வேறற்ற மரமாகவே நாம் காணப்படுவோம். ஐந்தாவது, a nation culture resides in the hearts and the soul of this people.
நாட்டின் கலாச்சாரம் மக்களுடைய இதயம் ஆன்மாவாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய கலாச்சாரத்தை நாம் பயன்படுத்துவோம், அதை முறைப்படுத்துவோம், அதை மறவாமல் இருப்போம். வாங்க அடுத்ததாக நாம் ஒரு டாபிக் உள்ளாய் நாம கடந்து செல்லலாம். மாணவர்களே, அடுத்து நாம பொது தேர்வில் ஒரு பழமொழியோ ஒரு தொடரையோ கொடுத்து வாழ்வியல் நிகழ்வோடு தொடர்பு படுத்தி எழுதுகன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ ஒரு சிலவற்றை நாம் பார்க்க போறோம். நம்ம சாதாரணமாக பேசும்போது சொல்றோம், ஏதாவது ஒரு பழமொழியை சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தை நாம் புரிய வைப்பது நம்முடைய பழக்கமாக இருக்கிறது. வாங்க அடுத்த இந்த தலைப்புக்குள்ளாய் நாம் செல்லலாம். வாழ்வு நிகழ்வுகளோடு பழமொழியை தொடர்பு படுத்தி எழுதுக. சில அடுத்தது, பசு மரத்து ஆணி போல. பசு மரத்தில் ஆணியை செலுத்தினால் அது எவ்வளவு விரைவாக அது செல்லும். அது போல என் ஆசிரியர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் ஆழ் மனதில் எனக்கு புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி என்னால் மறக்கவே முடியாது. லைஃப் லாங் எனக்கு அது இருந்து கொண்டே இருக்கும். அவர் சொன்ன வார்த்தைகள் பசுமரத்து ஆணி போல என் மனதில் இன்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. என் வகுப்பில் ஆசிரியர் சொன்னார், நீ படித்து நீ பெரியவனாகி ஏழை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். என்னுடைய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என் பேர் நீ தெரசா, நீ அந்த பெயரை வச்சிருக்கிறதுனால நீ எதிர்காலத்துல நீ ஏழை எளிய மக்களோடு நீ இருந்து அவர்களோடு நீ பழகி அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று என்னை பார்த்து என்னுடைய ஆசிரியர் சொன்ன வார்த்தை இன்றும் என் நினைவுக்கு வருகிறது. ஆகவே அதுதான் பசுமரத்து ஆணி போல என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் அது பதிந்து விட்ட ஒரு உண்மை. அடுத்தது, இளம் கன்று பயம் அறியாது. சின்ன கன்றுக்கு பயம்னா என்னன்னு தெரியாதுன்ற பழமொழிக்கு ஒரு அப்பா ஒரு பிள்ளைய பாக்குறாரு. அது வீட்டு மாடி மேல நின்றுட்டு இருக்குது. குதிச்சாக்க கீழே விழுந்துரும். ஆனா அவங்க அப்பா போயிட்டு வேகமா, ஐயோ தான் பிள்ளை கீழே விழ போகுதே அப்படின்னு போய் தூக்குறாரு. தூக்கும் போது கூட அந்த பையனுக்கு என்ன தெரியல, முகத்துல ஒரு பயம் தெரியல. ஏன்னா நம்ம அப்பா நம்ம கூட இருக்கிறாரு. அதனால ஏறுறது தப்பா தவறான அவனுக்கு தெரியாது. பயம்னா என்னன்னே பிள்ளைங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அது வெளியிட்ட பெற்றோர்களுக்கு தெரியும். நாம் கூட சில நேரங்களில் நம்மை அறியாமலே என்ன செய்யறோம், எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படுறதே கிடையாது. பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதுக்காக பயமே நம்மிடம் தோன்றும். நம் இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லும் பொழுது சின்ன பிள்ளைங்க செய்யற தவறு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. பயம்னா என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஒரு பெரிய கவர்னர் மாளிகையில மீட்டிங் நடந்தா கூட ஒரு பிள்ளை நேரா போய் செக்யூரிட்டி அவங்கவுங்க யாருமே பார்க்காது. அதுக்கு நேரா அதோடைய சேர் எதுன்னு அப்பாவுடைய மடிதான். ரவீந்திரநாத் தாகூர் ஒரு போயம்ல அழகா சொல்லியிருப்பார். ஒரு குழந்தை ஒரு நிகழ்ச்சியில கலந்துட்டு இருப்பாரு. அப்போ ஒரு குழந்தை ஓடி வரும். அப்ப எல்லாருமே அவர் அந்த குழந்தைய பிடிச்சி இழுப்பாங்க. அப்போ அவர் சொல்வாரு, இயல்பாகவே அந்த குழந்தைய போக விடுங்க, அதுதான் குழந்தை, அதுக்கு இன்னசென்ட், அது எதுவுமே தெரியாது, அதுக்கு உலகம் அதனுடைய தந்தை, ஆகவே அதை விட்டு விடுங்கள் என்று சொல்லுவார். ஆகவே ஒரு குழந்தைக்கு ஒரு தகப்பன் மடிதான் ஒரு நாற்காலி. அது மற்றவற்றை எதுவுமே பார்க்காது. பயம் அதுக்கு தெரியவே தெரியாது. கூட்டத்தை பத்தி அதுக்கு கவலை இல்லை. அவர் ஜனாதிபதின்றதும் அவருக்கு கவலை இல்லை. நம்ம அப்பா அங்க இருக்கிறாரா, நம்ம போகணுன்ற ஒரு பயம் இல்லாத சூழல். அடுத்தது, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஒரு கை ஓசை தராது, ஒரு கை சத்தம் வராது, ஒரு மரம் தோப்பாகாது. எல்லோரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு வேலையை செய்யணும். ஒரு தேரை இழுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாலும் அதுக்கு பல பேர் தேவை. ஒரு மாணவர்களுக்குள்ளே சில காரியங்களை கொடுக்கும் பொழுது எல்லோரும் சேர்ந்து ஒன்றுபட்டு செய்யும் பொழுது அது சக்சஸ் ஆக இருக்கும். அதாவது நம்முடைய உடல் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றுன்னு சொல்வது போல சில விஷயங்களை சேர்ந்துதான் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு உங்கள் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளோடு நீங்கள் அதை இணைத்து எழுத வேண்டும். நான் எங்கள் ஊருக்கு சென்றேன், ஒரு வேலை என்னிடம் கொடுத்தார்கள், என்னால் முடிக்க முடியவில்லை, ஆகவே நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொந்த பந்தம் எல்லாரையும் கூப்பிட்டு சேர்ந்து செய்த போது அந்த செயல் வெற்றியாக முடிந்தது. ஒரு திருமண விஷயமாகட்டும், ஒரு ஏதாவது ஒரு செயலாகட்டும், ஒரு கூட்டு செயலுக்கு தான் வலிமை அதிகம் என்று நீங்கள் நினைத்த காரியங்களையோ அல்லது வாழ்வியல் நிகழ்வுகளையோ நீங்கள் எழுத வேண்டும். கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு வினாக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். பழமொழியை வைத்து தொடராக்குக. உங்கள் வாழ்வியல் நிகழ்வுகளோடு ஏதாவது ஒன்று நிகழ்வை எடுத்து எழுதுக. இது 4 மார்க்ஸ் வரும் மாணவர்களே. ஆகவே இதை படியுங்கள். எது வந்தாலும் நீங்கள் எழுதுவதற்கு தயங்கவே கூடாது. அதை தொடர்பு படுத்தி அதற்குண்டான ஒரு சொற்றொடர்களை எடுத்து நீங்கள் அழகான தமிழில் நல்ல கையெழுத்தோடு நீங்கள் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் மதிப்பெண் பெறுவீர்கள் என்று நான் உங்கள் முன் என் எண்ணத்தை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். ஆகவே இதை படியுங்கள். இதுவும் ஒரு பப்ளிக்கான ஒரு வினாக்கள்.
வாங்க மாணவர்களே, அடுத்த தலைப்புக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். அரசு பொதுத் தேர்வுக்கான மிக முக்கியமான ஒரு வினா அணி. கண்டிப்பா இது வரும். அதனால இது நீங்க சின்ன கிளாஸ்ல இருந்து நிறைய அணிகள்லாம் படிச்சிருப்பீங்க. ஓமை அணி, உருவக அணி, எடுத்துக்காட்டு அணி, சொல் பொருள் பின்வரும் நிலை, பிரிது மொழிதல் அணி, நிறைய படிப்பீங்க. ஆனால் மிக அதிகமாக ரிப்பீட்டடா வர்றது எடுத்துக்காட்டு ஓமை அணி, ஓமை அணி, சொல் பொருள் பின்வரும் நிலை அணி. ஆகவே இவை அதிகமாக வரும். ஆகவே இதை பயின்று ஒவ்வொரு அணியாக உங்களுக்கு நான் கற்றுத் தருகிறேன். இப்பொழுது அணி என்றால் என்ன? அணி என்றால் அழகு. அணிகலன்களை அணிந்து ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது, அது போல ஒரு செயலுக்கு சொல்லும் பொருளும் தருவது அணி. அணி என்றால் அழகு. ஆகவே தமிழ் இலக்கணங்கள் மொத்தம் 5 பார்க்கிறோம் இல்லைங்களா? எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், அணி இலக்கணம், யாப்பு இலக்கணம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அணி இலக்கணம். அதாவது ஒரு வெறுமனே ஒரு காரியத்தை ஒரு செயலையோ சொல்லும் பொழுது சாதாரணமா அவர்களை விவரித்தால் விளக்கினால் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியோ ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹாப்பினஸ் வராது. ஆனா சில ஓமையங்களையும் அதற்கு ஒப்பிட்டு வேறொரு சொற்களை காட்டும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைவோம். அது மொழிக்கு மிக சிறந்த பண்பாக இருக்கும். சிங்கம் போல நட, ஏறு போல் நட, வீறு கொண்டு எழு, காக்கை கரைந்துண்ணுவது போல இரு அப்படின்னு சொல்லும் பொழுது சில சந்தோஷம். ஆகவே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உவமை அணி. உவமை அணி. உவமை, உவமேயம். உவமை என்பது கம்பேர் பண்றது. உவமேயம் என்பது உயர்த்தி சொல்லுவது, அதை புகழ்ச்சியாக சொல்லுவது. ஓமித்தல், அதை ஒப்பிட்டு சொல்லி அது மேல் அது ஓமித்து சொல்லுவது. ஓமை அணி என்றால் என்ன? உவமை ஒரு வாக்கியமாகவும் உவமேயம் வேறொரு வாக்கியமாகவும் இருக்கும் பொழுது இதன் இடையில் போல என்ற ஓம உருவு வெளிப்படையாக வருவது ஓமை அணி. அது மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு ஓமை அணின்னு சொல்லலாம். சரி, இதை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அப்ப ஓமை அணி என்றால் என்ன? ஓமை ஒரு வாக்கியமாகவும் உவமேயம் வேறொரு வாக்கியமாகவும் இருக்கும் பொழுது அவற்றின் இடையே போல என்ற ஓம உருவு வெளிப்படையாக வருவது ஓமை அணி. எடுத்துக்காட்டாக திருக்குறளில் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலமானது தம்மை எவ்வளவு தோண்டினாலும் அது பொறுத்து கொள்வது போல வரம்பு மீறி செய்கின்ற நம் விரோதிகள் செய்கின்ற நமக்கு பிடிக்காதவர்கள் செய்கின்ற துன்பங்களை கூட நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுத்தாரை, அதாவது பொறுத்தவர் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால எவ்வளவு நாம் பொறுமையாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு பொறுமையாக நாம் வாழ வேண்டும் என்று இந்த திருக்குறள் நமக்கு கற்றுத் தருகின்ற பாடம். அதில் போல, நிலம் போல என்ற ஓமை உருவு வெளிப்படையாக இது இருப்பதால் இது உவமை அணி என்று நாம் இதை சொல்லலாம். புரியுதா மாணவர்களே? ஓமை அணி என்றால் ஓமை ஒரு வாக்கியமாகவும் ஓமையம் வேறொரு வாக்கியமாகவும் இருக்கும் பொழுது அவற்றினிடையே ஓம உருவு வெளிப்படையாக வருவது போல என்ற ஓமை உருவு வெளிப்படையாக வருவது உவமை அணியாகும். புரிந்ததா மாணவர்களே? கண்ணை மூடிட்டு உவமை, உவமை, உவமேயம், உருவு, இவை மூன்றிலும் போல. இதை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஆகவே மாணவர்களே, இதை புரிந்து இதை படியுங்கள். இன்று பார்த்தது ஓமை அணி. ஓமை அணி என்றால் என்ன என்று விளக்கமாக எழுதி படியுங்கள். மாணவர்களே, தமிழ் சொற்களில் பிரித்தும் சேர்த்தும் எழுதுக என்று ஒரு பயிற்சி உங்களுக்கு இருக்கிறது. 2 எடுத்துக்காட்டுகள் மட்டும் இன்று நாம் பார்க்க போகின்றோம். இனி வரும் வாரங்களில் இன்னும் கூடுதலான பயிற்சியை கொடுத்து உங்களுக்கு நான் கண்முன்பாக விளக்கி காட்டுகிறேன். அதாவது ஒரு சொல்லை சேர்த்து எழுதும் போது பொருள் மாறுபடும், பிரித்து எழுதும் போது பொருள் மாறுபட கூடும். புரியுதுங்களா? ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு புள்ளி வச்ச எழுத்து, ஒரு கமா போட்டா கூட, அது எடுத்தா கூட அதுல இருந்து பொருள் வேறுபடுவதை நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது புள்ளி வச்சுட்டாவே அடுத்தது ஒரு தொடக்கம் என்று நாம் புரிந்து கொள்ள
வேண்டும். ஆகவே இது நம்ம அடிக்கடி செய்கின்ற ஒரு தவறு. மாணவி மாணவி ஒரு கால் குறி போடுறதுனால வேற மாதிரி ஆயிடுது. ஏன் ஒரு கணக்குல வந்து விடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை வா போட்டா கூட வடையா மாறி போயிடும். சொல்லும் மாறிடும், பொருளும் மாறிடும். இந்த தவறுகளை நாம் செய்யக்கூடாது. ஆகவே இப்பொழுது இன்று நாம் பார்த்து கொண்டு இருக்க ரெண்டே ஒரு வார்த்தை தான் பார்க்க போகின்றோம். சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக. இங்க 2 வகை சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரும்பலை உற்று நோக்குங்கள். வைகை, புரியுதா? பாத்தீங்களா? வைகை. இதை சேர்க்கும் பொழுதும் பிரிக்கும் பொழுதும் எவ்வாறு பொருள் தருகிறது என்று பாருங்கள். மதுரையில் ஓடும் ஆறு வைகை. மதுரையில் ஓடும் ஆற்றின் பெயர் வைகை ஆறு. புரியுதுங்களா? அடுத்தது அதையே என் தலை மீது உன் கையை வை. இங்க வந்து ஒரே வார்த்தையா இருக்குது. இங்க வந்து பிரிக்கும் பொழுது கையை வை 2 சொல்லாக பிரிகிறது. புரியுதா மாணவர்களே? வைகை, வைகை வந்து ஆற்றையும் குறிக்கும், என் தலையின் மேல் கை வை என்ற பொருளையும் குறிக்கும். பிரித்தோம் சேர்த்தோம். பிரிக்கும் பொழுது வைகை, என் தலை மீது கை வை என்பது பிரிக்கும் பொழுது வருகின்ற சொல். அறிவில்லாதவன், அடுத்த வார்த்தை அறிவில்லாதவன். அதாவது நான் சொல்றது புத்தி கெட்டவன், மூளை வளர்ச்சி இல்லாதவன் சொல்ல முடியாது. அறிவில்லாதவன், அறிவில்லாதவன், அறிவில்லாதவன் போல நடவாதே. அது ஒரு சொல். அது ஒரு மொத்தமா சொல்லும் பொழுது, சேர்த்து சொல்லும் பொழுது ஒரு அறிவில்லாதவன். அதை பிரிச்சு சொல்லும் பொழுது புத்தரை அறிவில் ஆதவனாய் போற்றுவர். அறிவில் ஒரு வார்த்தை, ஆதவன் ஒரு வார்த்தை, கை ஒரு வார்த்தை, வை ஒரு வார்த்தை. இது சேர்த்து இருப்பது ஒரு வார்த்தை, பிரித்திருப்பது வேறொரு வார்த்தை. இங்க சேர்த்து இருப்பது ஒரு வார்த்தை, பிரித்திருப்பது வேறொரு வார்த்தை. அப்பொழுது பிரித்தலும் சேர்த்தலும், பிரிக்கும் பொழுது ஒரு வார்த்தைக்கு ஒரு பொருள் வரும், சேர்க்கும் பொழுது ஒரு பொருள் வரும். மொழியோடு விளையாடுவோம் நிறைய இருக்குது. மொழியோடு விளையாடுவோம். அடுத்தது திருநெல்வேலி ஒரு சொல்லு இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். இது இது இல்லை, இது வேற. நான் சொல்றேன் எக்ஸாம்பிளுக்காக விளையாடுறதுக்கு. திரு நெல் வேலி, இதுல இருந்து சொற்கள் அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க உங்களுக்கு சொன்னாக்கா, திரு ஒரு வார்த்தை, நெல் ஒரு வார்த்தை, வேலி ஒரு வார்த்தை, அப்புறம் நல். அடுத்தது இது மாதிரி சொற்களை திரு ஒரு வார்த்தையா வரும், நெல் ஒரு வார்த்தை வரும், வேலி ஒரு வார்த்தையா வரும். இதுல இருந்து நம்ம எடுத்துக்கணும்னா வந்து என்ன வரலாம்? நா இருக்குது, இதை இல்ல போடும்போது நல். அடுத்தது பலி ஒரு வார்த்தை. இது மாதிரியான எழுத்துக்களை நீங்களாகவே கண்டுபிடித்து கூட மொழியோடு விளையாடலாம். சில பயிற்சிகளை பார்த்தோம். அதன்படி நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். பாட புத்தகத்தை எடுங்கள். உங்களுடைய நோட்டு புத்தகங்களை எடுத்து எழுதி பாருங்கள். ஒரு முறை நீங்கள் எழுதி பார்ப்பது அது 2 முறை மனப்பாடத்திற்கு சமமாக கருதப்படும். முக்கியமாக நீங்கள் அரசு பொதுத் தேர்வுக்கு போகின்ற மாணவர்கள் என்பதால் நான் இதை சொல்லுகிறேன். இது மட்டுமல்ல, உங்களுக்கு மிக மிக குறிப்பாக வரக்கூடிய வினாக்கள் பழமொழி மொழிபெயர்ப்பு, அடுத்ததாக கவிதை வரும் மாணவர்களே. கவிதை கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பார்கள். துணை பாடத்துக்கு வந்து நீங்களாவே உங்கள் சிந்தனை திறனை பயன்படுத்தி துணை பாடம், மனப்பாடம், கவிதை, மொழித்திறன், அணி, அடுத்ததாக இன்னும் சில அரசு பொதுத் தேர்வுக்கு வர வேண்டிய மிக முக்கியமாக வருடந்தோறும் காலகாலமாக வருகின்ற சில வினாக்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இனிவரும் காலங்களில் உங்களுக்கு பயிற்றுவிப்போம். அதை குறிப்பாக நீங்கள் கவனத்தோடு ஒரு நோட்டு போட்டு எழுதி வந்தால் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் சிந்தனையை சிதற விடாதீர்கள். கொரோனா தானே, லீவ், பள்ளி இல்லையே என்று நீங்கள் கவனக்குறைவாக இருக்காதீர்கள். எங்கள் பள்ளி நிர்வாகம் உங்களுக்கு அனைத்து தரப்பான எல்லா விதமான கல்வி தரங்களையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். உங்களான முழு ஒத்துழைப்பை நீங்கள் எங்களுக்கு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இனிவரும் காலங்களில் உங்களுக்கு அதிகமாக தேர்வு வைக்கப்படும். உங்கள் சிந்தனையை தூண்டும் வினாக்கள் புதிய கல்வி கொள்கை முறையில் நீங்கள் மனப்பாட பகுதியை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. உள் வாங்கி உங்கள் மனக்கருத்துக்களை பாடம் முழுமையாக நீங்கள் படிக்க வேண்டும். அதாவது உள்ளிருந்து வினாக்கள் வருவதற்கான கூடுதல் வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் நீங்கள் உங்கள் சிந்தனைகளை பாடத்தின் முழு பகுதிக்குள்ளாய் திருப்ப வேண்டும். புக் பேக் மட்டும் தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சிந்தித்தோ இருந்தும் மறந்தும் இருந்து விடாதீர்கள் மாணவர்களே. ஆகவே உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிற ஒரு காரியங்கள், நாங்கள் பயிற்றுவிக்கின்ற, நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற இந்த பாடங்களில் இருக்கின்ற பகுதிகளை நீங்கள் எழுதி பாருங்கள். பெற்றோர் உங்கள் கனிவான ஒத்துழைப்புக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இதோ இப்ப இந்த பயிற்சிகள் ஒவ்வொன்றிலும் நீங்கள் காலையில் உங்களுக்கு நாங்கள் அனுப்பினால் அது மாலையில் உங்களுக்கு தேர்வாக அது நடத்தப்படும்.
ஆகவே நீங்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டு தேர்வுக்கு ஆயத்தமாகும் நிலை வரையிலும் நீங்கள் நாள் முழுவதும் இனி கடினமாக உழையுங்கள். இன்னும் ஒரு சில மாதங்களே உங்கள் அரசு பொதுத் தேர்வுக்கு இருக்கிறது. நீங்கள் எந்த சூழ்நிலைகளை பற்றியும் கவலைப்படக்கூடாது. உங்களுடைய கல்வி உங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும். உங்களுடைய தேர்ச்சி உங்களுடைய முயற்சியாக இருக்க வேண்டும். அயற்சியாக இருந்து விடாதீர்கள். கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள். உங்கள் முயற்சிக்கு கடவுள் கண்டிப்பாக துணை நிற்பார். முயற்சி செய்பவனை கடவுள் மிகவும் நேசிப்பார். அதாவது மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். முயலுங்கள், கண்டிப்பாக முயலுங்கள். ஆமையும் வெல்லும், முயலும் வெல்லும். முயலாமைதான், ஆமைதான் வெல்லவே வெல்லாது என்ற சீரிய சிந்தனையோடு இந்த பாடத்திற்குள்ளாய் நாம் முடிக்கப் போகிறோம். ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த கொரோனா மத்தியில் உங்களுடைய முகக்கவசங்களை அணியுங்கள். உங்களுடைய கிருமி நாசினிகளை பயன்படுத்துங்கள். வெகு தூரத்திற்கு செல்ல வேண்டாம். அரசு கொடுக்கின்ற ஆலோசனைகளை கேட்டு நடவுங்கள். பெற்றோர் சொற்படி நடவுங்கள். நிர்வாகத்திற்கு உறுதுணையாக இருங்கள். ஆசிரியர் பெருமக்களை மதியுங்கள். அவர்கள் கொடுக்கின்ற வீட்டு பாடங்களை படியுங்கள். அதாவது மூத்தோர் சொல் கேள் என்று சொல்வார்கள். ஒரு மாணவனுக்கு அழகு தன்னுடைய ஆசிரியருடைய வார்த்தைகளை கேட்டதனால்தான் இன்று அம்பேத்கர் எல்லாம் இன்று ஆசிரியரை போற்றும் விதமாக போற்றப்படுகிறார். நீங்களும் அம்பேத்கர்களாக, பெரியார்களாக, சிந்தனை சிற்பிகளாக தினம் தினம் இந்த சமுதாயத்தை, இந்த தேசத்தை, இந்த தமிழகத்தை கட்டி எழுப்புவீர்கள். உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் கட்டுவீர்கள் என்ற உணர்வோடு இப்பொழுது நான் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழ் ஆசிரியை திரேசா மிஸ். நன்றி, வணக்கம்.